ஏயா அடுத்து யார் வரப்போறாங்கன்னு எத்தனை வாட்டி கேட்டும் யாரையும் சொல்லல. பகவதின்னு ஒரு பொம்பளை பிள்ளை வருதுன்றதை மட்டும் கரெக்டா தெரிஞ்சு வச்சிருக்காப்புல இன்ஸ்பெக்டர். இல்லை அவங்க பட்டிமன்றத்துக்குள்ள இருக்கனால பார்க்குறோம். நீங்க பாக்குறதையும் நாங்க பாக்குறோம். இப்ப அடுத்து அவங்க என்ன பேசுறாங்க நாங்க கேட்கறோம். அதுக்கப்புறம் பாக்குறோம் கேட்கறோம். இல்ல என்னை கேட்டு அவங்க இங்கண்டு பேசுற உள்ளண்டு கூட பேசலாம். ஏன்னா அது மிச்ச செலவு மிச்சம். சரி வாங்க எப்படி பார்த்து ஆரணி பகவதி. ஹிமாலயான ஹைட்டு நம்ம ஷோனால வெயிட்டுங்க. வெயிட்னு இந்த பக்கம் கையை காட்டுறீங்க. தட்டு தட்டு தங்கத்தட்டு வெள்ளித்தட்டு நம்ம ஷோனால சூப்பர் ஹிட்டுங்க. தட்டு சிட்டு. லவ் பண்ற பசங்களை பொண்ணுங்க ஆக்குவாங்க தேவதாஸ். லவ் பண்ற பொண்ணு மொக்க பீஸா இருந்தாலும் அவ தான் என் தேவதன்னு சொல்றது நம்ம பசங்க தாங்க பக்கா மாசு மாசு. மா ஒரு பஞ்சுனா அது பஞ்சா இருக்கணும். தேவதாஸ் பக்கா மாசுனா கூட பரவாயில்ல. அதுக்கிடையில் 450 கிலோமீட்டர் வண்டி போகுது. அங்கே போய் இங்கே போய் ஆக்சிடென்ட் ஆகி ஒரு சாப்பில் ஓட்டு அப்புறமேல எங்க பசங்க. சார் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்கலான்னு இருக்கேன் சார். இவர்கிட்டயா? உங்ககிட்ட தான் சார். என்கிட்டயா? கேளுமா. சார் உங்களோட மேரேஜ் லைஃப் எப்படி போயிட்டு இருக்கு? லெஃப்ட்ல கட் பண்ணி ரைட்ல போயிட்டு இருக்குமா? சார் அப்படியே நீங்க குறுக்க ஒரு சைக்கிள் காரை வந்துட்டாமா அது கூட பேசி டீ சாப்பிட்டு. சார் நீங்க சார் போவே இல்லம்மா அப்படிதான் நிக்குது. அப்படிதான் நிக்குதா? நீங்க இப்படி சொல்றீங்க. நீங்க அப்படிதான் 3 பேர் 3 ஸ்டேஜ் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேக்குறேன். வாவ் சூப்பர் மார்வெலஸ் ஃபேண்டாஸ்டிக் அப்படின்றாரு. வாவ் இங்கிலீஷ் தெரியுது. எஸ். செகண்ட் ஸ்டேஜ் என்னன்னு கேக்குறேன். ஐயோ 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 என்ன கஷ்டகால சாமி லோக்கல். மூணாவது ஸ்டேஜ் என்னன்னு கேக்குறேன். கொய்யால ஒண்ணு நீ இரு மகளே நான் இரு. தர லோக்கல். டிரான்ஸ்லேஷன் இப்படிதாங்க இருக்கானுங்க. அப்படிதான் எங்க வீட்டுக்காரு ஒரு கம்ப்யூட்டர் வாங்கிட்டு வந்து கொடுத்தாருங்க. எனக்கு. மாமா மாமா நான் சொல்ற பேச்சு அது கேட்கவே மாட்டேங்குது மாமா அப்படின்னு. நிஜமாவாடின்னு கேட்டாரு. ஆமா மாமான்னு. ஆமாண்டி அது கம்ப்யூட்டர்ல உன் புருஷன் இல்லைன்றாரு. என்ன பண்றது? அப்படிதாங்க எங்க வீட்டுக்காரு எப்ப பார்த்தாலுமே. இதுவும் நகைச்சுவை பயிதுக்குள்ள வருதாமா? எப்ப பார்த்தாலுமே டிவி சவுண்ட் அதிகமா வைப்பாங்க. ரெடியா இருந்துக்க. வால்யூம் எப்பவுமே அதிகமா வைப்பாரு. மாமா மாமா வால்யூம் கம்மி பண்ணு மாமான்னு. ஏண்டி பையன் படிக்கிறான்னு கேட்டாரு. சே அதெல்லாம் ஒண்ணு இல்ல மாமா பக்கத்து வீட்டுல பயங்கரமா சண்டை போயிட்டு இருக்கு என்னதான் பேசுறாங்கன்னு கேட்போம் அப்படின்னு. அப்படிதாங்க என் பையன் புக்கு பார்த்தங்க. மாமா இங்க வந்து பாருங்களேன் உங்க பையன் இந்த புக்கை என்ன பண்ணி வச்சிருக்கான் பாருங்க அப்படின்னு. என்னடி பண்ணிருக்கான்? சும்மா புரண்டி வச்சிருக்கான் மாமா. நான் தான் அப்பவே சொன்னல என் பையன் படிப்புல புலிடி அப்படின்றாரு. இப்ப கதவு எனக்கு தோங்க நான் வெளியே போறேன். இங்கேதான் இருந்ததெல்லாம் அனுபவிக்கலாம். அவனுக்கு ஒரே சந்தோஷம். ஆஹா நம்ம வெளியே போக போறோம். அப்படிதான் இன்னைக்கு எல்கேஜி பசங்க 2 பசங்க பேசிட்டு இருக்காங்க. என்னடா பேசுறாங்கன்னு கேட்டா மச்சான் பயனா என்ன தெரியுமா மச்சான்னு கேட்டான். அதுக்கு உடனே இன்னொரு பையன் சொல்றான் மச்சான் பயங்கரமான பயம் என்ன தெரியுமான்னு கேட்டான். என்ன பயம்? பயனா என்ன பயங்கரமான பயம் அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கு அவன் சொல்றான் மச்சான் தூங்கும் போது 2 மணிக்கு கனவுல என் ஆளை நீ பிக்கப் பண்ணா அது பயம். உன் ஆளை நான் பிக்கப் பண்ணா அது பயங்கரமான பயம்ன்றாங்க. இதெல்லாம் தூக்கத்துல வச்ச காமெடியா இப்படியே? இது கூட பரவாயில்லைங்க. ஒரு பையன் MBBS போட்டுக்கணும். MBBS என்னடா MBBS போட்டுக்கணும் அப்படின்னு நான் கேட்குறேன். அக்கா எனக்கு மெட்ராஸ் போண்டா பஜ்ஜி சர்வீஸ் போய் போண்டா சாப்பிட்றதாங்க ரொம்ப பிடிக்கும்ன்றாங்க. இப்படிப்பட்ட பையனுங்க பதில் என்ன பண்ணுவீங்க? இது ஒன்றும் ஆச்சரியப்பட 5 இன்னும் வந்து 2 கோடியே 340 வரைக்கும் என்ன போறாரு வரப்போகுது இல்லை. பொண்ணுங்களை நம்பி நகைக்கட்டை திறப்பாங்க. பொண்ணுங்களை நம்பி நகைக்கட்டை திறப்பாங்க. ஆனா நம்ம பசங்க நம்பி தாங்க அடகு கடையை திறப்பாங்க. அப்படிதாங்க அன்னைக்கு 2 பொண்ணுங்க பேசிட்டு இருந்தாங்க. என்னடா பேசுறாங்க பார்த்தா என் ஆள் ரொம்ப கஞ்சண்டி. எதை வச்சு நீ சொல்ற? அன்னைக்கு அப்படிதான் வீட்டுல இருந்தே சுண்டலை பேக் பண்ணி எடுத்துட்டு வராண்டி பீச்சுக்கு. பேக் பண்ணி எடுத்துட்டு வரானுங்க. இது மட்டும் இல்லங்க அன்னைக்கு அப்படிதான் பாக்குற மாமியார் மருமக போலீஸ் நின்றுதாங்க. சொல்ற அதை கேட்டுட்டு ஒருத்தி என் காதல இப்படி செய்வேன் கொஞ்சம் கூட நினைக்கலடி. என்ன பண்ணிட்டா? எடி தப்பா நடந்துட்டான். என்னையுமே கல்யாணம் பண்ணான்டி. 8 அன்னைக்கு அப்படிதாங்க போலீஸ்
ஸ்டேஷன்ல போலீஸ்காரு மாமியார் மருமக கிட்ட கேட்டிருந்தாங்க, ஏங்க 6 மாசமா அந்த திருடனை எங்களால பிடிக்க முடியல, நீங்க எப்படி பிடிச்சீங்க, எப்படி பிடிச்சீங்க, நாங்க ரொம்ப வலை போட்டு தேடுறோம் பிடிக்க முடியலையே இருக்குமோ அப்படின்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க சொல்றாங்க, மாமியார் சொல்றாங்க, அது வேற ஒண்ணும் இல்லப்பா, நேரா வீட்டுக்கு வந்தானா கிச்சன் உள்ள போனா, சரி தோசை தானே, ஒரு நிமிஷம் அவனை எழுப்பிட்டு தம்பி எதிர்ப்பா சுகமா சாஞ்சி படுத்துட்டாயா, ரெண்டு தோசை தானே, சரி போனா போதும் தோசை சாப்பிட்டு போட்டுன்னு விட்டாங்க. அப்புறம் பார்த்தா பீரோ ரூமுக்கு போனா, பீரோல நிறைய வச்சிருந்தாங்க, 250 ரூபா வச்சிருந்தாங்க. அந்த 250 ரூபா எடுத்துனா, சரி நம்மளுக்கு பைசாவா முக்கியம், சீரியல் தானே முக்கியம் அப்படின்னு சீரியல் பார்த்துட்டு இருந்தாங்க. கடைசியா வந்து அந்த டிவி பட்டியை தூக்கி மூட்டை கட்டுவானா, அப்படியே அந்த டிவி எடுத்து வச்சு அவனை மூட்டை கட்டி ஸ்டேஷன்ல கொடுத்துட்டாங்களாம். இப்படி இருக்கிறாங்க மாமியார் மருமக. தமிழ்ல செய்யுள் மனப்பாட பகுதி என்னது பண்ணி சொன்னது? 9 சாவி எங்க? இங்க ரெடியா நீ திறக்கறியா நான் திறக்கட்டுமா? துடிக்குது புஜம். தக்கிட தத்தித்தோம் தக்கிட தக்கதிமித்தோம். இப்படி நகைச்சுவை சொல்லிட்டே போலாங்க. ஆமா. ஏய் எங்கயா எங்கயா யோ எங்கயா எங்கயா ஏமா இங்கயா ஏய் உட்காரு அமதி ஏய் தண்ணி விடுப்பா உட்காரு வாங்கம்மா. நீங்க உள்ள போறதுக்கான காரணமே ஒண்ணுதான். இவ்வளவு நேரம் சொன்ன நகைச்சுவையில கூட நாங்க வந்து அப்படியே பல்ல கடிச்சிட்டு இருந்தோம். உண்மையிலே அது வரைக்கும் உள்ள போடக்கூடாதுன்னு நினைச்சோம். பரவாயில்ல ஒரு லேடிஸா இவ்வளவு கான்ஃபிடண்டா பேச, கடைசியா ஒரு வார்த்தை நாக்கு மேல பல்ல போட்டு இப்படி பல நகைச்சுவைகள் இருக்கும். நீங்க பாத்தீங்களா? அதான். ஆனா உஷாரா இருங்க, சட்டத்துல சில ஓட்டைகள் இருக்கு. அது மூலமா சில சிமெண்ட் வாங்கிட்டு வர சொல்லி அடைக்கிறதுக்கு, அது மூலமா சிலர் உள்ள நுழையறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால கவனமா இருக்கு. அவர் ரொம்ப உஷாரா இருக்கணும். நேரா உள்ள வந்து என்னமா ஜெயிலாம் நல்லா இருக்கா அப்படின்னு. ஆமா, செய்யறது பூரா அந்த ஆளு செஞ்சுட்டு கடைசியா நம்மள சொல்லுவாரு நீ உள்ள போயிட்டு. அவர் சேம எப்படி இருப்பாரு, அவர் பேரே செய்யா. உனக்கு என்ன இங்கிலீஷ் சொல்லி கொடுத்தே விடிச்சிர. ஆனா நல்ல காமெடி சொல்ல வந்து மறந்துட்டேன். அதாவது அது காரணம் நான் சொல்றேன், ஜோடியா பார்த்த உடனே மூட் அவுட் ஆகி போச்சு. பேசாம அந்த கெட்டப் நான் போட்டுருந்துருக்கலாமோ. ஓ அதான் அந்த காமெடியா? இல்ல அது இல்ல. இது மாதிரிமா சாவி வச்சுக்க, இங்க இருமா காவி வச்சுக்க, அப்பப்போ ஷாப்பிங் கீப்பிங் போனோம், மால் சுத்தி பார்க்கணும்னா போயிட்டு வா. ரைட்டு. இல்ல நீ உண்மையிலே உள்ள ஒரு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. சார் ஒரே ஒரு ஜோக் சொல்லலாமா? இந்த ஜோக்காவது நல்லா இல்லைன்னா நாங்க என்ன செய்வோம்னு எங்களுக்கே தெரியாது. நல்ல வேளை கண்டினியூ பண்ணிட்டேன். ஒருத்தர் பூனைக்கு காது வழியா பால் ஊத்துனாங்க. பூனைக்கு காது வழியா பால் ஊத்துறான். பூனைக்கு காது வழியா ஏன் பால் ஊத்துறான் தெரியுமா? எனக்கு பாலை ஊத்திருப்பீங்க, ஜோக்க சொல்லி எனக்கு பாலை ஊத்திருப்பீங்க. ஏம்மா ஜோக்கு வரலன்னு தான் அங்க உள்ள போட்டோம். ரீல்ஸ் ஆரம்பிச்சு சொல்லி என்னை வெளியே அனுப்பிட்டேம்மா. நல்லா இருப்பியாமா? நீ என்னமோ கட்டி அழுகையா, கட்டி அழுவோம். ஏமா பூனைக்கு காதுல பால் ஊத்துறதா சொல்லி எங்க வயித்துல பாலை ஊத்தி அவர் விரட்டி அடிச்சிட்டேன். இனிமே நான் தான் இன்ஸ்பெக்டர். ஏன் ஊத்துனாங்க தெரியுமா சார்? தெரியுமா? அது வாயில்லா ஜீவன். ஐயா கண்டுபிடிச்சிட்டீங்களே. அதத்தான் 3 நாளா கேட்டுட்டு இருக்கனே. நீங்க 2 பேரும் உள்ள இருக்க வேண்டியது, அந்த பொண்ணோட பாதுகாப்பு கருதி உன்னை வெளியே வச்சிருக்கேன். அடுத்த ஜோக் சொல்றதுக்கு ஒருத்தர் வராரு. வாங்க கோவில்பட்டி மகேந்திரன். வாங்க. ஹாய் காய்ஸ், 4 மாடிக்குள்ளே தான் வேணுமா இல்லை உச்சிலேருந்து உயரத்தை பார்க்கணுமா? எக்ஷலோ நாசர் சார் கேரக்டரில் ஒருத்தர் பண்ண வரேன்னு நினைச்சாரு, அவர் காணும் எங்கன்னு தெரியல. அவர் வர்றது இருக்கட்டும், ஆனால் ஒரு விஷயம் நல்லா கேட்டுக்க. ஏற்கனவே அந்த அம்மா நகைச்சுவைன்னு சொல்லி தான் இங்கே ஒருத்தர் டிபார்ட்மெண்ட் விட்டே போயிட்டார். என்ன முத்து, இதுக்கும் நீ சைலண்டாகவே இருப்பியே? ஆமான்றாரு. ஆமான்னு சொல்றாரு, தலையாட்டுறாரு பத்தியா? அதனால மிஞ்சி இருக்கிறது ட்ரெஸ் தான். ஒரு நிமிஷம் காணா போகாம பாத்துக்கோ. ஜிப்பு போடுங்க. என்ன நீங்க சார் நீங்கள் உச்சிலேருந்து உயரத்தை பார்க்கறக்கிட்ட இங்கே இருக்கிற கேமரா பாருங்க சார். யோ ஹலோ யார் நீ? சார் நான் தான் சார் தம்பி. ஏய் சுமாரி சார் நான் தான் சார் தம்பி. ஏய் சுமாரி சார் நான் தான் சார் தம்பி ராமையா. ஏய் நீ தம்பி ராமையா அங்கே இருக்கு, என்ன எவிடன்ஸ் இருக்கு? ஏதாவது ஒரு ப்ரூவ் பண்ணி பார்ப்போம். மதுரமல்லி இல்லை சார் பேசியா? பரவாயில்லையா? நல்லா தான் இருக்கு. நல்லாதான் இருக்கு. நல்லாதான் சூப்பரா இருக்கு வாய்ஸ். நாங்க சூப்பரா பேசுறோம். உண்மையிலே தம்பி ராமையா வாய்ஸ் அற்புதமா இருந்ததுயா. ஏய்
நான் பாக்ஸிங் யாருக்கு சொல்லிக் கொடுக்கணும் சொல்லு ஃபஸ்ட்டு. சார் இவர் தான் சார் டேனியல் பாலாஜி, இவருக்கு சொல்லிக் கொடுங்க சார். எங்கே அவனை வர சொல்லு. தங்கம் தங்களி ஊசி போட்டுக்கோமா, ஊசி போட்டுக்க. வலிக்காமல் போடுவாங்க, வலிக்கிறதில்ல. ஏய் நீ ஊசி போடுறதுல இருக்கட்டும், முதல்ல ஹேண்ட் கப் போடு. ஏன்னா நீ இந்த அழுக்கான ட்ராக் ஷூட் போட்டு ரிங்குக்குள்ளே பாக்ஸிங் பண்ணும்போது எனக்கு என் கணக்கு நீங்கள் அழகாக தெரிவேன். ஏய் என்னல்ல கோட்டை வீரம் முன்னே நின்று பேசவே பயப்படுவானுவ. என்ன பார்த்து யாருன்னு கேட்கா, இதில் இருக்க 6 புல்லட்டில் 9 எழுதிருக்கு. என்ன பண்ணிட்டோம்? ஏய் இருந்த ஒரு புல்லட்டே மதிக்கு பாக்ஸிங் கிஃப்ட் வாங்கி கொடுத்து செலவு பண்ணிட்டேன். இப்போ எனக்கு எதுக்கு 6 புல்லட்? எதுக்கு? ஒரே புல்லட் போகுது எனக்கு. சரி இவன் சரிப்பட்டு வர மாட்டான். அடுத்து யார் இருக்கா? அரண் படத்தில் நடிச்ச ராமச்சந்திரன் சார் இருக்காரு. அரண் படத்தில் யார்? அறம் செய்கிறவரா? அரண் படத்தில் நடிச்சவரா? என் அர்த்தத்தில் அர்த்தமாக அன்பு அவர் இல்லை சார், அரண் படத்தில் நடிச்ச ராமச்சந்திரன். ஓ அந்த ராமச்சந்திரன் எம்ஜி ராமச்சந்திரனுக்கு போயிட்டார். சார் குடிக்க தண்ணி இருக்கா சார்? இல்லை சார். ஏய் குடிக்க தண்ணி இல்லை, கூல் ட்ரிங்க்ஸ் தான் இருக்கு. ஏய் ஒருத்த உட்காந்துருக்க சைடில் வச்சு எனக்கு தெரியும் அவன் சம்பவம் பண்ணணும் பண்ணலையான்னு. எனக்கு தெரியும் நீ பாக்ஸிங் பண்ணுவியா பண்ண மாட்டியான்னு எனக்கு அது தெரியாது. நல்ல விஷயம். இங்கே இவர் உட்காந்துருக்க ஸ்டைலில் சொல்லி ஒரு சம்பவம் பண்ணவரா இல்லையான்னு. இல்லை அவர் நிறைய சம்பவம் பார்த்துருப்பாருன்னு நினைக்கிறேன். பார்த்துருக்காரு. நீங்களும் சட்டையை திறந்து வச்சிருக்காங்க, நிறைய பார்க்குறீங்க. பட்டன் போடுங்க. ஏன் தெரியுமா திறந்து வச்சிருக்காரு? துரசிங்க. ஓகே, பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ நீங்கள் பண்ண வாய்ஸ்லாம் தனித்தனியாக பண்ணுங்க. ஆமாம், என்னன்னா இது வரைக்கும் மிமிக்ரி பண்ணதில் நிறைய பேர் கேட்டிருக்கோம். ஆனால் இந்த தம்பி ராமையா வாய்ஸ் வந்து அப்படியே இருந்தது. சும்மா ஒரு தம்பி ராமையா வாய்ஸில் ஏதாவது ஒரு டைலாக அது மட்டும் ஒரு ஸ்டெச் பேசியாமி, வேறு எதுவும் வேண்டாம். காலையில் எழுந்தோட சாமி பார், போர் அடிக்க என்ன பார், மிஸ்டர் சக்கரவர்த்தி பேசுங்க பெருமாள். தினம் 4 மணி நேரம் படிக்கிறீங்க, 12 மணி நேரம் தூங்குறீங்க. டெடிகேஷன் ஆஃப் தி மிலிட்டரி ஃபார் கோஆபரேஷன். ஏபார் என்னடா பார்க்குறேன்? அல்டிமேட்யா, அல்டிமேட். உன்னுடைய ஃபேவரட் வாய்ஸ் ஒன்று இருக்காமே, அதை போடு. ரெடியா? ஃப்ரீயாக பண்ணு, யாரெல்லாம் பார்க்கல, நான் வாய்ஸ் மட்டும் தான் கேட்பேன். ரெடியா? ரெடி. ரசூல் உனக்கு 2 ஆப்ஷன் தரேன். ஒன்று இவங்கள மாதிரி நீ சாகலாம், இல்லைன்னா ரெப்டோ ரைட்டோ என் கூட இருக்கலாம், நல்லா சம்பாதிக்கலாம். சிம்பு மாமே ஒஸ்தி மாமே. எத்தி எனக்கு ஒரு 2 வயசு இருக்கும். எங்கள் அப்பா வரன்னு ஏர்போர்ட் கூட்டு போனாங்க. ரொம்ப டாலா ரொம்ப செம்மையா வந்தார். நான் கம்பியில் ஏறின்னு பார்த்தேன். அப்போ ஒரு கன் ஃபயர். நானும் எங்கள் அம்மா வேகமாக ஓகணும். சரியா? நீ மிமிக்ரி பண்ணதுலேயே வந்து எல்லா வாய்ஸுமே வந்து நான் கண்ணை மூடிட்டு கேட்டு பார்த்தா அந்த ஆர்டிஸ்டோட அப்படியே கண்ணுக்கு முன்னாடி தெரிஞ்சாங்க. அதில் தம்பி ராமையா ஃபஸ்ட்டு, அதுக்கப்புறம் வந்து விஜய் சேதுபதி, அதுக்கப்புறம் நீ பண்ண சிம்பு, அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன பண்ணாப்புல டேனியல் பாலாஜி. ஐயோ, டேனியல் பாலாஜி வாய்ஸ் ஏற்கனவே அவரே உள்ளே தான் பேசுவார். அவன் அதே மாடுலேஷனில் அதே மாதிரி வேறு பேசி காமிச்சேன். எக்ஸ்ட்ராடனரி. ஆனால் நீங்கள் வந்து என்னன்னா அவ்வளோ வாய்ஸ் பேச தெரிஞ்சுட்டு நீங்கள் கான்ஃபிடென்ட் லெவலில் கம்மியாகவும் பயந்து போய் தண்ணி தாகம் எடுத்து தொண்டை வறண்டு திடீர்னு சட்டையை கிழிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கீங்க. அப்படிலாம் வேண்டாம், நல்லா பண்ணலாம். இது ஃபஸ்ட்டு மேடைங்கனால நீங்கள் பயப்படுறீங்க. 2வது மேடை நீங்கள் திரும்பி வரணும், வந்து சூப்பரான கான்செப்ட் எங்களுக்கு பண்ணி காமிக்கணும். ஏன்னா இந்த வாய்ஸ் இந்த மாதிரி கிடைக்காது. சரி சார், அதனால் நல்லா பண்ணி காமிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ சார். டன். சூப்பர். எருமைக்கு கூட ப்ளூ கிராஸ் இருக்கு, உனக்காக யோசிக்க உயிரா இருக்கு. மரத்தை சுத்தி டூயட் பாட லவ் பண்ண எனக்கும் தான் ஆசை இருக்கு. மானோ ரோசல்லா டீல விட்டாச்சிடா, பிளாஸ்டிக் பூ கூட வாடி போயாச்சிடா. ஊதுங்கடா சங்கு, நான் தண்ட சோறு கிங்கு, தமிழ் இஸ் மை மதர் டங்கு, அண்ட் சிங்கிள் எங்க